கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து அவரில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 7 வசனங்களில் முக்கியமான சில காரியங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிக மிக அந்த வார்த்தையை அழுத்தமாக அதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இதனுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்றால், இயேசுவில் நிலைத்திராமல், இயேசுவோடு நாம் இராமல் நாம் அவருக்காக எதையும் செய்ய முடியாது, அவருக்காக கனி கொடுக்கவும் முடியாது. அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஆகவே நாம் அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். அவரிலே நாம் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும், இல்லாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு அருளப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்கள். நாம் அவரில் நிலைத்திருந்தால் போதும். நிலைத்திருந்தால் என்று சொல்லும் பொழுது அதனுடைய மெய்யான கருத்து என்னவென்றால், நாம் அவருடைய வார்த்தைகளில், வசனத்தில் நிலைத்திருப்பதே அதிலே முக்கிய காரியமாக கூறப்படுகிறது. ஆகவேதான் இந்த வேத வசனத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரில் நிலைத்திருப்பது என்பது, அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்பது என்பது இங்கே உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே அவரில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம், கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில் நிலைத்திராமல் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, அந்த ஜெபம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனுடைய ஜெபந்தான் அவருக்கு பிரியமானது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் நாம் அவரிடத்திலே எதையாவது கேட்கும் பொழுது நாம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்வது அரிதாக மாறிவிடும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அவரில் நிலைத்திருந்து அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே அந்த சிந்தையோடு கர்த்தரில் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, உம்மில் நிலைத்திருந்தால் நாங்கள் கனி கொடுப்போம் என்பது மட்டுமல்லாமல், நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு அருளப்படும் என்பதை உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் தகப்பனே, என்னில் நிலைத்திருங்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அது தானாய் கனி கொடுக்காது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது அறிந்து அதற்கு எங்களை கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கவும் உம்முடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மிடத்திலே விண்ணப்பங்களை வைக்கிற நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரில் நிலைத்திருந்து அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.